இப்போ நைட்டு டின்னருக்கு இட்லியும் காளான் குழம்பும் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு காளானை கட் பண்ணிட்டு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்தது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் சோம்பு போட்டு அது பொரிஞ்சது வெங்காயம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுட்டு நல்லா வணங்கிறதுக்கு அப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து என்னடா எப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க, இங்கே வந்து நியூசிலாண்டில் வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால இங்கே தக்காளி வந்து டபுள் மடங்கு ரேட்டாக இருக்கும். அதனால் வந்து கேன் தக்காளி தான் வாங்கி யூஸ் பண்ணுவோம். தக்காளி நல்லா வணங்கினதுக்கு அப்புறமேட்டு தேவையான மஞ்சத்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது காளான் ஆட் பண்ணிக்கிட்டேன். காளான்லேருந்து தண்ணி விட்டு வரும். அந்த தண்ணி விட்டு வந்ததுக்கப்புறமே நம்ம வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி வச்ச கையோடு இந்தாண்டு இட்லி மாவு நல்லா பொங்கி இருந்துச்சு. அந்த மாவு நல்லா அடிச்சு விட்டு இட்லி ஊற்றிட்டேன். இட்லி ஊற்றினதுக்கு அப்புறமேட்டு இது வந்து குழம்பு நல்லா கெட்டியாக வரதுக்கு கடலையும் தேங்காவை அரைச்சி ஊற்றி மூடி வச்சு கொஞ்ச நேரம் கழித்து எடுத்தோம்னா சூப்பரான குழம்பு ரெடியாக இருக்கும். இதில் கொத்தமல்லி தூவிட்டு குழம்போட இட்லி வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.